ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஸோ இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன்ஸோட லாஸ்ட் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மிஷின்ஸோட பிரேக்கிங் அண்டு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி கிளாஸஸ். ஓகேப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஸோ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்ல? ஓகே. ஸோ நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது வித்தவுட் எனி டிலே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துருவோம்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ மை செல்ஃப் இஸ் பிரவீன். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலர்லி ஃபார் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் நம்ம கிளாஸஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம சேனல் மட்டும்தான் ஸோ ட்ரிப்ளிக்கு ஓப்பனான நிறைய லைவ்ஸும் நிறைய டிஸ்கஷன்ஸும் கொடுக்குறோம்ப்பா. ஓகேயா? ஸோ ஒய் பிகாஸ்னால் நம்மளோட கண்டென்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். ஓகேயா? அதனால தான் நம்ம நிறைய ஃப்ரீ லைவாகவே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ எல்லாராலையுமே எக்ஸாமுக்கு பே பண்ணி படிக்க முடியல, அவங்களுக்குமே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கப்பா. ஓகே. ஸோ எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சர்க்யூட் தியரி கொடுத்துருக்கேன். அண்ட் மிஷின்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இன்றைக்கூட மிஷின்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. அண்ட் பவர் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேஜராக ஸ்டூடெண்ட்ஸோட கோர் ஏரியாஸு மார்க்கிங் ஏரியாஸுன்னு சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ குட் ஈவினிங் வினோத். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான டிஸ்கஷன்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டைமாக இருக்கிறப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியோட கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஷியராக இந்த முறை நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக வேலை வாங்க முடியும். இப்போ பெரிய காம்படிஷனே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்பிசி ஃபீல்டு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருந்த மேக்ஸிமம் ஆஃப் பேர் வந்து வேலை வாங்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே வேலை கிடைக்கும்பா. ஓகே, அதனால் கண்டிப்பாக படிங்க. ஸோ ஒரு வாய்ப்பு வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைடும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம கோர்சஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ அது ஒரு வேளை நம்மளால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரீ ஷெட்யூல்டு கிளாஸஸ். கோர்ஸோட வேலிடிட்டி எப்போவுமே நம்ம 2 years வரைக்கும் கொடுக்குறோம். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு கிளாஸ் முடித்த உடனே டிஸ்கஷன்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ், அதோட டிஸ்கஷன்ஸு, உங்களோட டவுட் சால்விங் செஷன்ஸு எல்லாமே நம்ம கோர்சஸில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நம்ம கோர்ஸுன்றது இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துலையே கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண என்ன வேணுமோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல்டு மேனரில் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்லப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின். எஸ் வினோத், அடுத்த வீக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் இயர் செஷன்ஸும் ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடல. நான் சப்ஜெக்ட் வைஸாக ரேண்டமாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சிலபஸ் வைஸாக கொஷின்ஸை நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். 1 by 1 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் பார்க்கலாம். சார், நான் உங்களுக்கு இண்டக்ஷன் மிஷினோட ஃபஸ்ட்டு நாள் கிளாஸ்லேயே ஒரு மிஷின் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு இண்டக்ஷன் மிஷினுமே ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஷியோராக ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இருக்கணும்ப்பா. ஓகே, அப்படி அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும்னா அது 3 ஃபேஸ் மிஷினுக்கு என்னவா இருக்கணும், 2 ஃபேஸ் மிஷினுக்கு எப்படி இருக்கணும், அதுவே 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் இந்த மாதிரி எல்லா மிஷினுக்குமே நான் உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேயா? ஒரு ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகணும்னா, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ப்பா.
ஓகேயா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் என்னோட மிஷின்ஸில் வந்து ரொட்டேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். வென் 3 phase இண்டக்ஷன் மிஷினை எடுத்தீங்கன்னா 3 phase இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷின். அதை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இந்த 3 phase இண்டக்ஷன் மிஷினில் என்னோட ஒவ்வொரு காயிலும் 120 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக அந்த ஒவ்வொரு காயிலுக்கும் நம்ம 120 டிகிரி டிஸ்பிளேஸ்டு வேவ் ஃபார்மை கொடுப்போம். ஆக்சுவலாக இதை தான் நான் 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், 120 டிகிரி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மெஷின் ரொட்டேட் ஆகணும்னா 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் 120 டிகிரி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த மெஷின்ஸ் வந்து ப்ராப்பராக எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 3 phase மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் செல்ஃப் ஸ்டார்டிங் பா. 3 phase இண்டக்ஷன் மோட்டார் is a self-starting machine because it has balanced uniform magnetic field. ஓகேயா? ஸோ 3 phase இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அது செல்ஃபாகவே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் whereas in single phase induction machine, whereas in single phase induction motor machine, ஓகேங்களா? ஸோ whereas in single phase induction machine it not self starting, it is not self starting. ஸோ இது இம்பார்ட்டன்ட்பா. 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் இந்த ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடுவான். ஸோ அதுக்குன்னு தனியாக எந்த ப்ரொசீஜரும் வேணாம். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் அ அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அங்கே எனக்கு பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்காதுப்பா. இட் இஸ் அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனதர் வேர்ட்ஸ் இதையே இன்னொரு வழியிலையுமே சொல்லலாம். ஸோ எய்தர் அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு நிமிஷம் தான். Yes. So produces unbalanced magnetic field இல்லைன்னா bidirection magnetic field. ஓகே, ஸோ இதுதான் ரீசன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாதுன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எய்தர் அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பை டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பை ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா இதில் கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக எந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி தான். இப்போ இதை எழுதிடுறேன். whereas in single phase induction machine is not self starting because it produces a unbalanced magnetic field or bidirection magnetic field, and it can be derived by double field revolving theory. அதாவது இதுல வராது அப்படின்றத எனக்கு சொல்ற தியரிக்கு பேரு தான் டபுள் ஃபீல்ட் ரிவால்விங் தியரி. இங்க வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது.
அப்படின்னு சொல்கிற தியரிக்கு பேர் தான் டபுள் ஃபீல்ட் ரிவால்விங் தியரி. ஓகே, இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாதுப்பா. ஏன்னா இது அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குது இல்லை, அந்த அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரிக்கு பேர் தான் டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி. இட் இஸ் டெரைவ்டு பை டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி. இங்கே டபுள் ஃபீல்டுனா என்ன, ரெண்டு ஃபீல்டு ரிவால்விங்னா ரொட்டேட் ஆகுது, அதுதானே தியரி. ஓகே, ஸோ அந்த தியரி தான் இப்போ நான் கொடுக்குறேன். வென் நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளையை கொடுக்குறீங்கப்பா, திஸ் இஸ் த சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டார் IM. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டார். அடுத்ததாக இப்போ ரோட்டார் இருக்குமா, ஸோ ஒரு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா கிளாக் வைஸ்ல இருக்கு. இது என்னோட கண்டக்டர்ஸ். ஸோ இது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒரு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபீல்டோட ரிவால்வேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒரு ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கிறதுனால டார்க்கோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. திஸ் இஸ் ஃபார்வர்டு டார்க், TFன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்வர்டு ஸ்பீடு, ஃப்ளக்ஸ் இன் த ஃபார்வர்ட் ரொட்டேஷன். ஓகே, ஃப்ளக்ஸ் இன் த ஃபார்வர்ட் ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு, இதில் கிரியேட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபீல்டு. அதே மாதிரி இங்கே எனக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஃப்ளக்ஸும் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபை ரிவர்ஸ். ஓகே, அது ஃபார்வேர்டு, இது வந்து எஃப்பா. ஓகே, திஸ் இஸ் ஃபார்வேர்டு. ஃபார்வேர்டாக ஒரு ஃப்ளக்ஸ்னால ஃபார்வேர்டாக ஒரு டார்க் வருது. அதே மாதிரி ரிவர்ஸாக ஒரு ஃப்ளக்ஸ் கொடுக்கறதுனால ரிவர்ஸில் ஒரு டார்க் வருது. திஸ் இஸ் TR. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் ஆகிற டார்க்குக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன் இஸ் அ ஃபார்வர்டு காம்போனன்ட், another one is a backward component. Because of இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டுன்றது ஸ்டார்டிங் கேஸில் சேமாக இருக்கும். ஓகேங்களா, அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் resultant torque is okay, at the time of starting resultant torque is TF minus TB. ஃபார்வேர்டு ரிவர்ஸு. ஓகே, பேக்வேர்டுன்னு சொல்லலாம், இல்லை ரிவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம என்ன எழுதியிருக்கோம், ரிவர்ஸ்ன்னு எழுதியிருக்கோமா, இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை தான் நம்ம போட்டுக்கிறோம். TF மைனஸ் TR, இந்த ரெண்டு டார்க்குனால வந்த டார்க்கு தான் ரிசல்டன்ட் டார்க். திஸ் இஸ் TR. ஓகேயா, அப்போ என்னோட ரிசல்டன்ட் டார்க்குன்றது பிகாஸ் ஆஃப் ஃபார்வர்டு டார்க் அண்ட் ரிவர்ஸ் டார்க். ஸோ இந்த ரெண்டு டார்க்னால வரப்போகிறது தான் என்னோட ரிசல்டன்ட் டார்க்கு. ஓகேங்களா, என் இண்டக்ஷன் மிஷினில் இப்படி தான் என்னோட ரிசல்டன்ட் டார்க்குன்றது இருக்கும்ப்பா. ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்வர்டு டார்க்குக்கான ஸ்லிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் during starting. ஸோ நீங்கள் இந்த டார்க்கு கூட எழுதிக்கிங்க. இந்த டார்க்குக்கான இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டார்க் இருக்குல்ல, அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டார்க்குக்கான ஸ்லிப் எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபார்வர்ட் டார்க் இஸ் 1/s இருக்கும். ஃபார்வர்ட் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்லிப்பாக இருக்கும். அதுவே நம்மளோட ரிவர்ஸ் டார்க் இருக்குல்ல, அதோட எக்ஸ்பிரஷன் 1/2 - s இருக்கும் சார். ஓகே, இதோட ஸ்லிப் எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஃபார்வர்டு டார்க்கோட ஸ்லிப் எப்பவுமே 1/s இருக்கும். ரிவர்ஸ் டார்க்கோட ஸ்லிப் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்பவுமே 1/2 - s இருக்கும். ஓகே, ஏன்னா ரிவர்ஸில் அசம்ஷன் பண்ணதுனால தட் இஸ் ரிவர்ஸாக இருக்கும். நம்ம எப்பவுமே ரிவர்ஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா அங்கேயுமே 2 - s அப்படின்ற எக்ஸ்பிரஷனை தான் முன்னையுமே பார்த்துருப்போம். ஓகே, அப்போ இந்த ரிசல்டன்ட் டார்க்குன்னா பிகாஸ் ஆஃப் ஃபார்வர்டு மைனஸ் ரிசல்டன்ட்டா. இப்போ டியூரிங் ஸ்டார்டிங் என்னப்பா, ஸ்லிப் இஸ் 1.
ஓகேயா? அப்போ டியூரிங் ஸ்டார்டிங் ஸ்லிப் இஸ் 1. அப்போ ஜஸ்ட் நீங்கள் போய் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் 1/s திஸ் இஸ் ஃபார்வர்டு டார்க்கு, அடுத்து 1/2 - s திஸ் இஸ் ரிவர்ஸ் டார்க்கு. ஓகே, அப்போ ஸ்லிப் வந்து 1ன்னு போட்டால் TF will become 1. அடுத்ததா TR என்னப்பா ஆகிடும்? ஸோ TRன்றது என்னப்பா? 1/2 - 1. அப்போ therefore this also become 1. அப்போ என்ன ஆகிடும்னா TR will become 1/1 - 1/2 - 1. கரெக்டா? 1/1 - 2 - 1 அப்படின்னு சொல்லி வரும் சார். அப்போ இதில் டிவைட் பண்ணால் என்னப்பா ஆகும்? மைனஸ் பண்ணால் இட் பிகம் 0. இந்த ரிசல்டன்ட் டார்க்குன்னு இருக்குது பாருங்கள், தட் இஸ் 0. ஸோ ரிசல்டன்ட் டார்க்குன்றது 0வாக இருக்குப்பா. ஸோ அதனால தான் என்னோட மெஷினோட ஸ்டார்டிங்கில் மெஷின்ஸ் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ இது எப்போவுமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் இதை எப்படி நான் செக் பண்ணி சொல்கிறேன்னா, ஸ்லிப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் 1ன்னு போட்டு செக் பண்ணேன்னா, ஸோ இப்போ ஸ்லிப் டியூரிங் ரன்னிங் என்னப்பா இருக்கும்? ஸ்லிப் டியூரிங் ரன்னிங் S is equivalent to 0.1 எடுத்துக்கிட்டா, இதுவே ரன்னிங்கில் செக் பண்ணுங்க சார். சிம்பிள் தான் சார். ஒரு மெஷின் வந்து ரொட்டேட் ஆகிறது எப்பவுமே அதோட ரிசல்டன்ட் டார்க்கை பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து ரிசல்டன்ட் டார்க்குன்னா பிகாஸ் ஆஃப் ஃபார்வர்டு டார்க்கு மைனஸ் ரிவர்ஸ் டார்க்கு. ஃபார்வர்டு டார்க்கை வந்து 1/sன்னு எழுதலாம், ரிவர்ஸ் டார்க்கை 1/2 - sன்னு எழுதலாம். ஓகேயா? இந்த ரெண்டு டார்க்கோட ரிசல்ட் தான் நெட் டார்க்கு. இந்த நெட் டார்க்கை பொறுத்து தான் என்னோட மெஷின் ரொட்டேட் ஆகுது ஆகலை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல டியூரிங் ஸ்லிப் வந்து ஸ்டார்டிங்கில் 1 இருந்ததுனால ஸ்லிப் வந்து ஸ்டார்டிங்கில் 1 இருந்ததுனால ஸ்டார்டிங்கில் என்ன ரிசல்டன்ட் டார்க் இருந்துச்சுன்னு செக் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன ரிசல்டன்ட் டார்க் இருக்குன்னா 0 இருக்குது. அதுவே ஸ்லிப் டியூரிங் ரன்னிங், அப்போ ஒருவேளை இது ரன் ஆயிடுச்சு, ஒருவேளை இது வந்து ரன் ஆயிடுச்சுன்னா அப்போ என்னோட ரிசல்டன்ட் டார்க் இருக்குமா இல்லையான்றது நம்ம செக் பண்ணணுமா? அப்போ இதுக்கு நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இதுக்குமே 1/0.1 என்னப்பா? எஸ், 1/0.1 தட் இஸ் TFன்றது 10 மாறிடுமா? அடுத்ததா 1/2 - 0.1. ஸோ இப்போ 1/2 - 0.1னா 1/1.9. இது என்னப்பா? திஸ் இஸ் 0.8 அந்த மாதிரி இருக்குமா? 0.8 வராது, 0.6 அந்த மாதிரி இருக்குமா? எஸ். அப்போ பாருங்க, ஃபார்வர்ட் டார்க்கு 10, ரிவர்ஸ் டார்க் இது. திஸ் இஸ் ரிவர்ஸ் டார்க் ரைட், TR. அப்போ TRன்றது 0.6. அப்போது என்னோட ரிசல்டன்ட் டார்க் TR இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 - 0.6. அப்போ ரிசல்டன்ட் டார்க்கு 9.4 இருக்குது. அப்போது when the machine is running there is a resultant torque, therefore the machine will start runs. புரியுதா? பொதுவா ஒரு மெஷினோட ரன்னிங்கிறது எதை பொறுத்ததுன்னா அதோட ரிசல்டன்ட் டார்க்கு தான் பொறுத்தது. ரிசல்டன்ட் டார்க்குன்னா ஃபார்வர்ட் டார்க்கு மைனஸ் ரிசல்டன்ட் டார்க்கு, பேக்வர்ட் டார்க்கு. ஓகே? ஸோ இதை வந்து ரிவர்ஸ் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பேக்வர்ட் டார்க்குன்னு எழுதிக்கிட்டிங்கனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ அந்த ரிவர்ஸ் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் வந்து 1/sன்னு எனக்கு தெரியும். ஃபார்வர்ட் டார்க்குக்கு 1/sன்னு தெரியும், ரிவர்ஸ் டார்க்குக்கு 1/2 - sன்னு தெரியும். இதை நம்ம முன்னையே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் அப்படியே நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஸ்லிப் 1ன்ற வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு ரிசல்டன்ட் டார்க் இல்லை தான், ஆனால் மெஷின் ஒன்ஸ் ரன் ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு ரிசல்டன்ட் டார்க் இருக்கிறத நான் செக் பண்ணுறேன். புரியுதா? அப்போ என்ன பிரச்சனைனா இதில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் தான் சார் பிரச்சனை. ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு ரிசல்டன்ட் டார்க்கு 0வாக இருக்குது. ஆனால் வென் மெஷின் ரன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வென் இட் இஸ் ரன்ஸ்னா தேர் இஸ் நோ சச் ப்ராப்ளம். மெஷின் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ தேர் இஸ் அ ரிசல்டன்ட் டார்க். ஓகேயா? மெஷின் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ இருக்கு பாருங்க, எஸ், ரிசல்டன்ட் டார்க். தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் அ ஸ்டார்டிங் ஒன்லி. அதாவது அது ரன் ஆயிருச்சுன்னா இந்த பிரச்சனையே இருக்காது இண்டக்ஷன் மெஷினில். புரியுதுனப்பா? இண்டக்ஷன் மெஷினில் ரிசல்டன்ட் டார்க்கை பொறுத்து தான் ரொட்டேஷன் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் டார்க்கு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 0வாக இருக்குது. அதுவே அது ரன் ஆயிருச்சுன்னா ரிசல்டன்ட் டார்க்கு ஃபர்தராக இருக்குது. ஒன்ஸ் இது ரன் ஆயிருச்சுனாலே ரிசல்டன்ட் டார்க்கு ஃபர்தராக இருக்குது. ஏன்னா ரன் ஆகிறப்ப ஸ்லிப் வந்து லெஸராக தானேப்பா இருக்கும். டியூரிங் ரன்னிங் ஸ்லிப் வந்து லெஸராக தான் இருக்கும். அப்போ ஸ்லிப் 0.1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா அப்போ என்னோட ரிசல்டன்ட் டார்க்கு 9.4 பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ஷுவராக மெஷின் வந்து ரன் ஆகும். ஸோ கரெக்ட் தானே? அப்போது இதில் என்ன பிரச்சனைனா மெஷின் டஸ் நாட் ஹாவ் எ ஸ்டார்டிங் கேரக்டர்
but it has good running character. Single phase induction machine the starting torque is 0. But அதாவது என்னன்னா சரி இது வந்து ஸ்டார்ட் ஆகுறதுல மட்டும்தான் பிரச்சனை, ஆனா ரன் ஆகுறதுல பிரச்சனை இல்லை. ரன் ஆகுறது ப்ராப்பரா ரன் ஆகும், கரெக்டா? அது ஸ்டார்ட் ஆகுறதுல மட்டும்தான் பிரச்சனை, ஆனா ஒன்ஸ் நீங்க அதை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகேயா? ஸ்டார்ட் ஆகுறது தான் பிரச்சனை. ஒன்ஸ் இது ரன் ஆயிருச்சுன்னா இட் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம், ப்ராப்பரா ரன் ஆகும். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார்டிங் டார்க் இஸ் 0, பட் when it starts running then there is a sufficient running torque to maintain continuous rotation. புரியுது தானப்பா? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினால ஸ்டார்டிங்ல மட்டும் தான் டார்க்கை கிரியேட் பண்ண முடியலையே தவிர, ஆனா அதோட ரன்னிங்ல அதால டார்க்கை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் நான் முன்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், கரெக்டா? ஸ்டார்டிங்ல அதோட டார்க் கிரியேஷன்ன்றது 0 ஸ்டார்டிங்ல. அதுவே ரன்னிங்ல பாருங்க, ரன்னிங்ல என்னோட ரிசல்டன்ட் டார்க் இஸ் 9 நியூட்டன் per மீட்டர், ஆனா முன்ன 0 நியூட்டன் per மீட்டர். ஓகேயா? அப்போ என்ன பிரச்சனைனா இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் சூப்பரா ரன் ஆயிக்குவேன். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் என்னோட 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின்ல ஸ்டார்டிங்காக நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல, கரெக்டா? ஸ்டார்டர்ஸ் ஏன் யூஸ் பண்ணனா டு லிமிட் த கரண்ட். ஓகேயா? 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின்ல ஸ்டார்டர்ஸ் படிச்சோம், ஆனா அது ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக கிடையாது, கரண்ட்டை லிமிட் பண்றதுக்காக. அப்ப இங்க ஷோரா ஸ்டார்டிங் பர்பஸ்க்கே நமக்கு தேவைப்படுது. ஓகேயா? அப்போ ஹியர் வி நீட் ஸ்டார்டர்ஸ். ஓகேயா? ஹியர் வி நீட் ஸ்டார்டர்ஸ் to start the machine. Okay, so here we need starting methods. So therefore அப்ப எனக்கு என்ன வேணும்? ஷோரா ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் வேணும். ஏன்னா ஸ்டார்ட் மட்டும் தான் ஆகல, ஆனா ரன் ஆகும். நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ப்ராப்பரா ரன் ஆகும். so we need starters or starting methods. சார் காமனா நம்ம படிக்கிற ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் தான் சார் இதுவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மெத்தட்ஸ் யூசிங் பானி மோட்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெத்தட் இஸ் யூசிங் பானி மோட்டார். ஓகேயா? ஸோ பானி மோட்டார்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா ஆக்சிலரி வைண்டிங். ஸோ பானி மோட்டாரை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யூசிங் பானி மோட்டார்ஸ்னா என்ன சார்? சார் நான் ஆல்ரெடி பானி மோட்டார்ஸை பற்றி பார்த்துருக்கோம். பானி மோட்டாருன்றது என்னன்னா இட் இஸ் அ ஸ்மால் சைஸ் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின், இல்லைன்னா பொதுவாக டிசி மிஷின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, பொதுவாக டிசி மிஷின், டிசி மோட்டார். ஓகே, டிசி மோட்டார். ஸோ இந்த இடத்துல இண்டக்ஷன் மிஷினை தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம், அதனால பொதுவாக டிசி மோட்டாரை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ பானி மோட்டார் இஸ் அ ப்ராக்கெட்டில் இண்டக்ஷன் டிசி மோட்டார். அப்போ இந்த டிசி மோட்டாரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லோடாக இருக்கும்பா. ஓகே, திஸ் இஸ் லோடு. அடுத்ததா இது நம்மளோட இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இங்கே நம்மளோட பானி மோட்டார் இருக்கும். மூணுமே நம்ம ஷாஃப்டோட கப்பிள் பண்ணி வச்சுருப்போம். ஓகேயா? ஸோ இண்டக்ஷன் மோட்டாரு, பானி மோட்டாரு, லோடு, இந்த மூணுமே ஷாஃப்டோட கப்பிள் பண்ணி வச்சுருப்போம். வென் இந்த மெஷினோட ஸ்டார்டிங்கில் தானே பிரச்சனை, அப்போ அந்த ஸ்டார்டிங்காக இந்த பானி மோட்டாருக்கு சப்ளை கொடுப்போம். வென் இது வந்து பிக்கப் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இது வந்து டீகப்பிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை ஸ்டார்டிங்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுவேன்னா டீகப்பிள் பண்ணிடுவேன். ஓகே, இது காமனான யூஸ் பண்ணுற பானி மோட்டார் ஸ்டார்டிங். அடுத்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டிங்கிறது ஆக்சிலரி வைண்டிங் ஸ்டார்டிங்.
சரி, இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்னலா இங்க ஏன் ஸ்டார்ட் ஆகல, இதுல கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுனால தானே, அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்ததுனால தானே. அப்போ ஒரு பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவோம். அதை கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார்ட் ஆகிட போகுது. கரெக்டா. ரெண்டாவது என்னன்னா ஆக்சிலரி வைண்டிங் ஸ்டார்டிங். ஓகே. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வைண்டிங் ஸ்டார்டிங். சார், இண்டக்ஷன் மிஷின்ல ஸ்டார்டிங் டார்க் இல்லை, ஏன்னா there is no RMF, ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை. நம்ம RMF கான்செப்ட் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போமா? RMFனா என்னப்பா? ஸோ ஒரு RMF கிரியேஷனை நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். 3 ஃபேஸுக்கு என்ன இருக்கணும், சிங்கிள் ஃபேஸுக்கு என்ன இருக்கணும்னு அங்கேயே சொல்லியிருந்தேன். அதையே தான் எழுத போறேன். ஸோ த கண்டிஷன் ஃபார் ஆக்சிலரி வைண்டிங், த கண்டிஷன் ஃபார் RMF அப்படின்னு கூட சொல்லலாம். The condition for RMF in auxiliary winding. நான் அங்க 3 phase மிஷினுக்கு என்ன சொன்னேன்றது ஞாபகம் இருந்தால் தான் சிங்கிள் ஃபேஸ் மிஷினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். whether it is a 3 phase மிஷினோட RMFனா என்னன்னா, that is 180 by 360 by 3 which is 120 degree. கரெக்டா? அப்போ எனக்கு each phase winding should be displaced by 120 degree. கரெக்டா? அதாவது phase displacement, ஸ்பேஸ், ஃபேஸ் கிடையாது, ஸ்பேஸ், ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 120 டிகிரி கொடுக்கணும். அடுத்ததா வேவ் ஃபார்முக்கு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 120 டிகிரி கொடுக்கணும். ஸோ இதுதான் 3 ஃபேஸில் RMF கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ். ஓகே, ஒரு 3 ஃபேஸ் மிஷினில் RMF கிரியேட் ஆகணும்னா ஸோ ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி கொடுக்கணும், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி கொடுக்கணும். ஸோ அதுவே ஒரு 6 ஃபேஸ் மிஷினாக இருந்தால் 360/6, 5 ஃபேஸ் மிஷினாக இருந்தால் 360/5 அப்படின்னு போடுவோம். அடுத்ததா இந்த ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னப்பா? இங்கே ஒரு வைண்டிங் கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த வைண்டிங்கை ரேண்டமாக வைக்கக்கூடாது. இங்கே ஒரு வைண்டிங்கு, இங்கே ஒரு வைண்டிங்கு அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது. அடுத்த வைண்டிங் இவனுக்கு பக்கத்துலேயே அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு வைண்டிங்கும் ஆக்சுவலாக என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 120 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும் ஸ்லாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3ஆக பிரிக்கிறீங்களா, அப்போ ஈச் 120 டிகிரி. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் வைண்டிங்ஸை வைக்கணும். நீங்கள் ரேண்டமாக எல்லாம் போய் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ப்ராப்பரான ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. திஸ் இஸ் த ப்ராப்பர் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 120 டிகிரி. ஓகே, இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, வைண்டிங்கை ப்ராப்பரான 120 டிகிரி எலக்ட்ரிக்கல், இது வந்து எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் சார், நான் மெக்கானிக்கல் ஆங்கிளில் சொல்லலை. ஓகே, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 2ஆக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ஆங்கிளும் மெக்கானிக்கல் ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? எஸ், இங்கே நம்ம பார்ப்போம். டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என் வேவ் ஃபார்ம்ஸ் 120 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகி வரணும். ஓகே, திஸ் இஸ் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 120 டிகிரி. புரியுது தானப்பா? அப்போ ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் ரன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி இருக்கணும், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி இருந்திருக்கணும். அதனால தான் இங்கே RMFே வந்துச்சு. ஆனால் இப்போ இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் மிஷினாக இருக்கிறப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைண்டிங்கை தான் நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி 2 வைண்டிங் தரணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருக்கும், அதுக்கு ஒரு வைண்டிங்கை எடுத்துக்கிறேன். அந்த ஒரு வைண்டிங்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை நான் கொடுத்த உடனே இந்த மாதிரி நடந்துச்சு. என் ரோட்டாருக்கு ஒரு ரிசல்டன்ட் டார்க்குன்றது ஒன்று கிரியேட்டே ஆகலை. ஓகேயா? ஸோ சிங்கிள் ஃபேஸ் வைண்டிங்கில் இண்டக்ஷன் மிஷினில் இப்படி தான் நடந்துச்சு, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினில். ஓகேயா? இப்போது இது 3 ஃபேஸோட RMF கண்டிஷனா, அப்போ சிங்கிள் ஃபேஸ் RMF கண்டிஷனும் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம்.
சிங்கிள் ஃபேஸோட RMF கண்டிஷன் அதை முதல் நாள் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் சார். அப்போ சிங்கிள் ஃபேஸஸில் RMF கிரியேட் ஆகணும்னா என்ன சார்? எஸ், த ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவா இருக்கணும்னா சார் இதுக்கு நீங்கள் 360/1 அப்போ 360 டிகிரின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து 90 டிகிரிஸ் இருக்கணும் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் காமனாக அதே தான் இருக்கும். ஓகேயா? டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு வைண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க சார். அந்த வைண்டிங்க்கு ஷுவராக 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த வைண்டிங்கில் இருக்கிற கரண்ட்டு, அந்த வைண்டிங்கோட கரண்ட்லேயும் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே முக்கியம். ஸோ அப்போ ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இங்கே ஒரு வைண்டிங் இருக்குது, திஸ் இஸ் 90 டிகிரி ரைட். அப்போ ஒரு வைண்டிங் எங்கே இருக்கணும்னா ஷுவராக இட் வில் பி ஹியர், அனதர் வைண்டிங் வில் பி ஹியர். ஓகே, அப்போ கண்டிப்பாக நமக்கு 2 வைண்டிங் இருக்கணும். அந்த 2 வைண்டிங்ஸும் எவ்வளோ டிகிரியில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கணும்னா 90 டிகிரி 90 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கணும். அடுத்ததான் அந்த வேவ் ஃபார்ம், இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 90 டிகிரி. இப்போ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்குன்னா அதோட கரண்ட் வேவ் ஃபார்ம் ஷுவராக 90 டிகிரி லேக் ஆகணும். ஓகேயா? ஸோ இது என்னோட டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் இந்த ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் என்னோட சிங்கிள் ஃபேஸ்லேயுமே ஒரு RMF கிரியேட் ஆகும். ஓகே, இந்த ரெண்டுமே எனக்கு சேர்ந்துருந்தா மட்டும்தான் என்னோட சிங்கிள் ஃபேஸஸ்லேயுமே RMF கிரியேட் ஆகும். அப்போ இங்கே எனக்கு 2 வைண்டிங் இருக்கு. அப்போ இந்த 2 வைண்டிங்க்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாமா? ஸோ இதை என்னோட மெயின் வைண்டிங் சொல்கிறேன். இது என்னோட ஆக்சிலரி வைண்டிங். ஓகேயா? ஸோ என்னோட மெயின் வைண்டிங்கிறது தான் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப்டர் ரொட்டேஷனுக்கு அப்புறமா, ஆஃப்டர் ஸ்டார்டிங்க்கு அப்புறமா என்னோட ரொட்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள்னா மெயின் வைண்டிங் தான். ஆக்சிலரி வைண்டிங்கிறது யாரு? நீ வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நான் வந்து உன்னை சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக வர்றவன் தான் ஆக்சிலரி வைண்டிங். அண்ட் மெயின் வைண்டிங்கிறவன் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலை பண்ண போறாரு. அவர் தான் கீப் ஆன் என்னோட மெஷினை வந்து ரொட்டேட் பண்ண போறாரு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை தான் நான் இங்கே எழுத போறேன். ஒரு ஆக்சிலரி வைண்டிங்க்கு ஒரு RMF கிரியேட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அப்போ இந்த ஆக்சிலரி வைண்டிங்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அப்போ ஆக்சிலரி வைண்டிங்னா என்ன? RMFல எனக்கு 2 காயில் இருக்கணும். RMF கிரியேட் ஆகணும்னா சிங்கிள் ஃபேஸ்ல RMF கிரியேட் ஆகணும்னா 2 காயில் இருக்கணும். அதோட ஒரு காயில நம்ம மெயின் வைண்டிங்னு சொல்லுவோம், இன்னொரு காயில தான் நம்ம ஆக்சிலரி வைண்டிங்னு சொல்றோம். இந்த ஆக்சிலரி வைண்டிங்கும் மெயின் வைண்டிங்கும் 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும். அடுத்ததா அதுக்கு போற கரண்ட்ன்றது 90 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோமா? ஸோ இதை இங்கே எழுதிக்கலாம். கண்டிஷன் ஃபார் RMF இன் ஆக்சிலரி வைண்டிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஆக்சிலரி வைண்டிங் should physically actually இதுக்கு பேர் தான் physical display. சாரிப்பா. ஸோ போலாம்ல. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஃபிசிக்கலாக டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபிசிக்கலாக இதை நம்மளால கண்ணில் பார்க்க முடியும். ஓகேயா? ஸோ எப்பவுமே ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ நம்மளால அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு காயிலும் இடம் தள்ளி தள்ளி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஃபிசிக்கல் இல்லை. ஸோ இப்போ திஸ் இஸ் ஃபிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை தான் நான் எழுதுறேன். த ஆக்சிலரி வைண்டிங் ஷுட் பி ஃபிசிக்கலி டிஸ்பிளேஸ்டு in a space angle of the auxiliary winding should physically displaced in a space winding of should physically displaced in a space angle of 90 degree. Okay, the auxiliary winding should physically displaced in a space angle of 90 degree with the main winding
பாருங்க மெயின் வைண்டிங்கோட 90 டிகிரி பிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தானே இருக்கான். மெயின் வைண்டிங்கோட 90 டிகிரி பிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தானே இருக்கான். எஸ். அதுக்கப்புறமா அதுல போற கரண்ட் கரெக்டா. சோ அடுத்ததா அதுல கரண்ட், தி ஆக்சிலரி வைண்டிங் கரண்ட். ஓகேங்களா. the auxiliary winding current should have a time displacement of 90 degree with respect to main winding. புரியுதாப்பா. இந்த டயக்ராம் தான்ப்பா நான் சொல்றேன் கிளியரா. இந்த 3 ஃபேஸ் நான் எரேஸ் பண்ணிடுறேன். இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டது தான். ஓகேயா. ஸோ அப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த டயக்ராமை தான்ப்பா நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். புரியுதா. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஆக்சிலரி வைண்டிங்ன்ற ஒரு வைண்டிங்கை நீங்கள் புதுசாக எடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வைண்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. பாருங்க அந்த டயக்ராம்ல போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒன்லி ஒன் வைண்டிங். திஸ் இஸ் ஒன்லி மெயின் வைண்டிங். ஆக்சுவலா இங்க ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கு. அதை நீங்க மெயின் வைண்டிங் சொல்லக்கூட அவசியம் இல்லை. ஆனா இங்கதான் 2 வைண்டிங் இருக்கு. அப்ப இந்த வைண்டிங்கும் இருக்கு. அடிஷனலா நீங்க ஒரு வைண்டிங்கையும் கொண்டு வந்திருக்கீங்க. கரெக்டா. அந்த வைண்டிங்க்கு பேரு தான் ஆக்சிலரி வைண்டிங். ஓகேயா. ஸோ இப்போ இந்த பேசிக் நாலேஜை யூஸ் பண்ணி தான் நான் இண்டக்ஷன் மிஷினை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேயா. அப்போ ஸ்டார்டிங்காக தான் நான் ஆக்சிலரி வைண்டிங்கை கொண்டு வரேன். இப்போ இந்த ஆக்சிலரி வைண்டிங்ல நான் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ 90 டிகிரி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன்னா ஷுவராக அங்கே எனக்கு ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகிடும். அப்போ ஆர்எம்எஃப் கிரியேட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் டார்க்குன்றது 0வா இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா ஷுவராக என்னோட மிஷின்ஸ் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா. அப்போ இந்த இடத்துல இந்த 2 காயிலுக்கு இடைப்பட்ட டைம் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரியா இருக்கணும்னு சொல்றாங்க. பாருங்க இதோட டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கணும், 90 டிகிரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா the current in the main field winding and the current in the auxiliary winding. அப்போ மெயின் ஃபீல்டு வைண்டிங்க்கும் ஆக்சிலரி வைண்டிங்கோட கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரிஸ் இருக்கணுமாப்பா. ஓகே. மெயின் வைண்டிங்க்கும் ஆக்சிலரி வைண்டிங்க்கும் இடைப்பட்ட கரண்ட் வந்து 90 டிகிரியா இருக்கணும். ஸோ எப்போ ஒரு 2 எலமெண்ட்டுக்கு அக்ராஸா கரண்ட் 90 டிகிரி இருக்கும். புரியுதா. இங்க நான் ஒரு கரண்ட்டை கொடுக்குறேன். அந்த கரண்ட் வந்து ஒரு எலமெண்ட்ல வந்து 0 டிகிரில போகுது, இன்னொரு எலமெண்ட் 90 டிகிரில போகுது. அப்போ தேர்ஃபோர் ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இன்னொன்னு இண்டக்டன்ஸ் ஆகும் இருந்தா மட்டும்தானே இந்த வேவ் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆக்சுவலா எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அது என்ன டைப் ஆஃப் லோடா இருக்கணும். நீங்க சர்க்யூட் தியரி நாலேஜை யூஸ் பண்ணா கூட சரி. ஓகே. ஸோ இந்த வேவ் ஃபார்மை பார்த்து கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிளியரா. ஸோ இது என்னோட கரண்ட் ஐஆர். அடுத்ததா இன்னொன்று கரண்ட் பாருங்க இப்படி இருக்கு. கரெக்டா. திஸ் இஸ் ஐஎல்லா இருக்கும். கரெக்டா. அப்போ ஒன்னு ரெசிஸ்டரும் இன்னொன்னு இண்டக்டன்ஸும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போற கரண்ட் ரெசிஸ்டர்ல இன்ஃபேஸ் ஆகும், இண்டக்டர்ல 90 டிகிரி லேக் ஆகும் போகும். அப்போ திஸ் இஸ் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த கரண்ட்டை எனக்கு கிரியேட் பண்ணணும். ஏன்னா வைண்டிங்கை நான் 90 டிகிரில தள்ளி வச்சுட்டா மட்டும் எனக்கு ஆர்எம்எஃப் வந்துடாதுப்பா. அதில் போகிற கரண்ட்டுக்கும் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கணும். வைண்டிங்கை மட்டும் 90 டிகிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டா வந்துடாது. அதில் போகிற கரண்ட்டையும் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போமா. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் மோட்டார் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைப். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் மோட்டார் இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரியுதாப்பா. இப்போ நான் என்ன சொல்றேன், ஆக்சிலரி வைண்டிங்கை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைப்பை நான் இதை தான் டிசைன் பண்றேன். நான் வந்து 90 டிகிரி கொடுக்கணும், அதுக்காக ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் மோட்டார் அப்படின்ற ஒரு மோட்டாரை நான் டிசைன் பண்றேன். ஸோ இந்த மோட்டார் என்னன்னா, சார் இங்க ஒரு வைண்டிங் இருக்குல்ல, திஸ் இஸ் மெயின் வைண்டிங்.
This is main winding. This is auxiliary winding. MW ன்றது main winding. AW ன்றது auxiliary winding. So இது என்னோட rotor. So இது என்னோட centrifugal switch. ஓகே, ஆக்சுவலாக இப்படி தான் சார் இருக்கும். இந்த இடத்துல மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்னு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வைண்டிங் நம்ம மெயின் வைண்டிங் நமக்கு என்ன தெரியும், சிம்பிளி இந்த இடத்துல நீங்கள் 90 டிகிரி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. திஸ் இஸ் 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னைக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ப்பா. RMF வந்தால் தான் ரொட்டேஷன் வரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. என்ன ஆச்சு, 90 டிகிரி நான் டிஸ்பிளேஸ் பண்ணி வைண்டிங்கை வச்சிருக்கேனா, தட்ஸ் இட். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்ததா இங்கே அந்த வைண்டிங்கில் போகிற கரண்ட்டுக்கு அக்ராஸாக 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஓகேயா, அப்போ இந்த வைண்டிங்லையும் இந்த வைண்டிங்கில் போகிற கரண்ட்டுக்கு 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அப்போ எப்படிப்பா நான் அந்த 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது? இவனை வந்து ஹைலி இண்டக்டிவாகவும் இவனை ஹைலி ரெசிஸ்டிவாகவும் நம்ம டிசைன் பண்ணிட்டா. இங்க பாருங்க, இவனை ஹைலி இண்டக்டிவ் மெயின் வைண்டிங் வந்து ஹைலி இண்டக்டிவாகவும் ஆக்சிலரி வைண்டிங்கை ஹைலி ரெசிஸ்டிவாகவும் டிசைன் பண்ணிட்டா. அப்போ என்ன இருக்கும், இண்டக்டர்ல எப்பவுமே கரண்ட் இஸ் 90 டிகிரி லேகா இருக்கும், ரெசிஸ்டர்ல எப்பவுமே இன்ஃபேஸா இருக்கும். அப்போ ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்ன, 90 0, அப்போ 90 டிகிரி தானே. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம இந்த வைண்டிங்கை டிசைன் பண்ணணும். ஓகேயா, என்னன்னா எனக்கு RMF வரணும்னா ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி இருக்கணும், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி இருக்கணும். ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், இதுதான் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90. ஓகேயா, அப்போ டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஒரு காயிலை டிசைன் பண்ணுறப்பவே மெயின் காயிலை நம்ம ஹைலி இண்டக்டிவாகவும் என்னோட ஆக்சிலரி காயில் எப்பவுமே ஹைலி ரெசிஸ்டிவாகவும் டிசைன் பண்ணுறோம். எதுக்காக மெயின் காயிலை ஹைலி இண்டக்டிவாக டிசைன் பண்ணுறோம்னா, ஏன்னா மெயின் காயில் தான் எப்பவுமே கூட மெஷினோட இருக்கும். ஆக்சிலரி காயில்ன்றது ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தானே தவிர எப்பவுமே அது கனெக்ட் ஆகாது. எதுக்காக சார் நம்ம அதை எப்பவுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சராக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான லாசஸ் ஆகும் சார். ஓகேங்களா, ரொம்ப அதிகமான லாசஸ் ஆகும். அந்த லாசஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேயா, அப்போதான் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சை நம்ம யூஸ் பண்ணி அந்த லாசஸை எலிமினேட் பண்ணணும். ஓகேயா, சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸை நம்ம எலிமினேட் பண்ணி லாசஸை எலிமினேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த லாஜிக் படி தான் நம்ம இந்த காயில்ஸை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போது மெயின் வைண்டிங்கோட நேச்சர் எப்படி இருக்கணும், ஆக்சிலரி வைண்டிங்கோட நேச்சர் எப்படி இருக்கணும், மெயின் வைண்டிங் எங்கே இருக்கும், ஆக்சிலரி வைண்டிங் எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ வி ஆர் ஸ்பிளிட்டிங். கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதை பற்றி இன்னும் கிளியராக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு we need 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை நம்ம 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, we need 90 டிகிரி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். வேவ் ஃபார்ம்ல 90 டிகிரி வரணும். ஸோ அதுக்காக ஸோ we are splitting. ஸோ we are splitting. One has high resistive nature. One coil has அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. One coil has highly resistive and one has and another coil highly inductive.
Okay, one coil is highly inductive and one coil is highly resistive. Okay, இதுதான் நம்ம அப்ரோச் பண்றோம். பட் தோ நம்ம பியூர்லி ரெசிஸ்டிவையும் அச்சீவ் பண்ண முடியாது. பியூர்லி ரெசிஸ்டிவையும் பியூர்லி இண்டக்டிவையும் என்னால் அப்ரோச் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா ஒரு பியூரான ரெசிஸ்டரையும் ஒரு பியூரான இண்டக்டரையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. பட் பியூர்லி இண்டக்டிவ் and purely capacitive, purely resistive is not achieved. So we can't get 90-degree displacement. 90-degree perfect கிடைக்காது, but we can get almost 70 to 80 degrees displacement. அப்போ 70 to 80 degree displacement இருந்தாலும் yes, it is used to start the single phase induction machine. It is used to start single phase induction motor. ஓகே, அதாவது இந்த 70 இருந்து 80 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு அப்போ யூஸ் ஆகாதா, ஸ்டார்ட் ஆகாதா? அந்த 80 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு என்னால் மிஷினை ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது சார். கண்டிப்பாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் தான். ஓகேயா, பட் ஆனால் அதில் அச்சீவ் பண்ணுற டார்க்குன்றது கம்மியாயிடும். ஓகேயா, அப்போது என்னோட அந்த 80 டிகிரி 70 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு ஷோராக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் தான். ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, டெஃபினட்டாக சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் அதில் கிடைச்ச டார்க்குன்றது இட் இஸ் இன் த ரெடியூஸ்டு மேனராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வைண்டிங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு வைண்டிங் இஸ் ஆக்சிலரி வைண்டிங், அனதர் வைண்டிங் இஸ் அ மெயின் வைண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வைண்டிங். அடுத்ததான் மெயின் வைண்டிங். ஓகேயா, ஸோ ஆக்சிலரி வைண்டிங்னா நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வைண்டிங் ரெசிஸ்டிவ் நேச்சராகவும் இன்னொரு வைண்டிங் இண்டக்டிவ் நேச்சராகவும் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அதில் யார் இண்டக்டிவ் நேச்சராக இருக்கணும்னா ஷுவராக மெயின் வைண்டிங் தான் இண்டக்டிவ் நேச்சராக இருக்கணும். ஓகே, அப்போ ஆக்சிலரி வைண்டிங் ரெசிஸ்டிவ் நேச்சராக இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி இன் ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சர். இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுது? ரெசிஸ்டிவிட்டி, லென்த் அண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணுதா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்னப்பா அர்த்தம்? ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேயா, அப்போ அந்த ஒயரோட டயாமீட்டர் திக்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஷுவரா இட் ஹேஸ் தின் ஒயர். ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஒயர். இந்த ஆக்சிலரி வைண்டிங்ன்றது பொதுவாக தின் ஒயரா இருக்கும்பா. ஓகேயா, அடுத்ததா இது ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் தின் ஒயரா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அட் த சேம் டைம் இது ரெசிஸ்டிவ் நேச்சரா இருக்கணும்னா அகைன் இட் இஸ் அ வைண்டிங். வைண்டிங்னால என்ன அர்த்தம்? இது ஒரு காயில். அப்ப ஷோரா இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கணும். புரியுதுனப்பா? இது ஒரு காயில்பா, அதுல கண்டிப்பா நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் இருக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா இண்டக்டிவ் நேச்சர் ஆயிடுமே. அப்போ இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கணும். இது ஒரு பேருக்கு தான் ஒரு காயில். அதுல என்ன இருக்கணும்னா கண்டிப்பா ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சரை தான் இருக்கணும். அப்பதான் 90 டிகிரிக்கு கிட்ட வர முடியும். நீங்க இந்த இண்டக்டிவ் நேச்சரை வந்துட்டீங்கன்னா இவனோ இண்டக்டர்னா தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஒன்னு ரெசிஸ்டர், இன்னொன்னு இண்டக்டர்னா தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டு பேருமே சேமா இருந்தா எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்? அப்ப கண்டிப்பா இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா மட்டும்தான் எனக்கு இண்டக்டிவ் நேச்சர் கம்மியா இருக்கும். பிகாஸ் எனக்கு என்ன தெரியும்? L is directly proportional to the n square பா. ஓகேயா, inductance is directly proportional to the number of turns square. Therefore lesser number of turns, lesser number of turns to reduce inductance value. Lesser number of turns to reduce inductance value.
புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இவன் ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சரா இருக்கிறதுக்காக தின்னான ஒயரை டிசைன் பண்றேன். அடுத்ததா இதுல இண்டக்டன்ஸ் நேச்சர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் ரொம்ப கம்மியா டிசைன் பண்றேன். அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இண்டக்டன்ஸ் வேல்யூ தானே இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ்ன்றது என்னப்பா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளக்ஸ் தானே இருக்கும். அப்ப இந்த ஃப்ளக்ஸ் என்னோட ரோட்டாரை கட் பண்ணணுமே. இங்க பாருங்க, வைண்டிங்க பாருங்க, இங்க பாருங்க, இவன் வந்து ரோட்டாருக்கு போனமே, இவன் ரோட்டார்ல போயிட்டு தானே ஃப்ளக்ஸை கொடுக்குறான். அதே மாதிரி இவனும் ரோட்டார்ல இருக்கு போறான். மெயின் வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் ரோட்டாருக்கு போகணும், ஆக்சிலரி வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் ரோட்டாருக்கு போகணும். ஓகேயா? அப்போ இந்த ஆக்சிலரி வைண்டிங்ல ஃப்ளக்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ ஆக்சிலரி வைண்டிங்ன்றது ரோட்டாருக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியா போயிடும். ஆனா ரோட்டார்ல இருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா ஆக்சிலரி வைண்டிங் ரோட்டாரை விட்டு தள்ளி போக போக ஆக்சிலரி வைண்டிங் ஃப்ளக்ஸ் ரோட்டாருக்கே போகாம போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ஆக்சிலரி வைண்டிங் ஆல்ரெடியே கொஞ்சம் ஃப்ளக்ஸ் கம்மி தான், அதோட ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டாரை கட் பண்ணணும்னா ஆக்சிலரி வைண்டிங் எப்பவுமே இட் இஸ் க்ளோசர் டு த ஏர் கேப் ஃபர்ஸ்ட் இருக்கணும்பா. ஓகே, சி இது இதோட ஏர் கேப்னா ஏர் கேப்போட க்ளோசரா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும், அதுக்கப்புறமா தான் மெயின் வைண்டிங்கே இருக்கும். ஏன்னா இவனோட ஃப்ளக்ஸ் இஸ் வீக்கர். ஸோ இப்போ வீக்கரா இருக்கிறவன் முன்னாடி இருக்கிறான், ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் பின்னாடி இருக்கிறான், அவ்வளவுதான். Conductors of auxiliary winding are placed near to air gap or closer to air gap. Okay, closer to air gap. ஸோ இப்போ இது என்னப்பா அப்படியே உல்ட்டா, இவன் ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சராக இருந்தால் இவன் இண்டக்டிவ் நேச்சராக இருந்தால் தான் எனக்கு ஆங்கிள் அதிகமாக கிடைக்கும். ஆங்கிள் அதிகமாக கிடைச்சா தான் டார்க் அதிகமாக பில்ட் ஆகும். ஸோ அப்போ தான் ஹைலி ஸ்டார்டிங் டார்க் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். It should be highly inductive nature. It should have highly inductive nature. அப்ப இண்டக்டிவ் நேச்சர் இருக்கணும்னா ரெசிஸ்டிவ் நேச்சர் என்னவா இருக்கணும்? கம்மியா இருக்கணுமா? கரெக்டா? இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். அப்போ ஏரியா ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ இட் இஸ் மேட் அப் ஆஃப் திக்கர் ஒயர். அடுத்ததா இது ஹைலி இண்டக்டிவ் நேச்சராக இருக்கணும்னா அப்போ எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த என் ஸ்கொயர். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ இண்டக்டிவ் நேச்சர் அதிகமாகுமா? அப்போது இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். To increase inductance value. It has more number of turns to increase inductance value. அடுத்ததா, ஸோ இந்த வைண்டிங்கை பொதுவாக நம்ம க்ளோசர் டு த ஏர் கேப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? கண்டக்டர்ஸ் ஆர் பிளேஸ்டு லிட்டில் அவே ஃப்ரம் த ஏர் கேப். Conductors are placed little away from the air gap. புரியுது இல்லப்பா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வைண்டிங்கோட ஸோ ஏர் கேப்பில் நம்ம கண்டிப்பாக ரொம்ப கேர் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டு வைண்டிங்ஸோட ஃபேஸ் ஆங்கிளையும் நம்ம 90 டிகிரி கொடுக்கறதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம எப்போ 90 டிகிரி அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ தான் அதிகமான டார்க் கிடைக்கும். ஓகே, அப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டு வைண்டிங்ஸோட நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஸோ இந்த ரெண்டு வைண்டிங்கில் போகிற கரண்ட், இதில் போகிற கரண்ட் இஸ் ஐஎம், ஐஏ ஆக்சிலரியா, இதில் போகிற கரண்ட் இஸ் ஐஎம். ஓகேயா? மற்றபடியாக இவன் ரெண்டு பேருக்கு இருக்கிற அப்ளை வோல்டேஜ் வி தான்ப்பா. ஸோ இங்கே இருக்கிற அப்ளைடு வோல்டேஜஸ் வி தான். இப்போ இதோட வெக்டார் டயக்ராமாக வரைகிறேன். ஃபேஸர் டயக்ராம் ஃபார் போத். So this is voltage V pa.
அடுத்ததா ஆக்சிலரி வைண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா this is auxiliary winding. Auxiliary winding current, this is the angle between auxiliary winding and voltage, supply voltage. So அடுத்ததா so next என்னோட inductance வரையணுமா main winding, this is the main field winding, this is IM. okay இதோட angle என்னன்னா 5M. ஆக்சுவலா இதுதான்ப்பா டெல். இந்த டெல்ல பொறுத்து தான் என்னோட மிஷினோட ரொட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம 90 டிகிரியா வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். we want del to be 90 degree, but del வந்து 90 டிகிரியாப்பா. ஸோ del is lesser than 90 degree இங்க. ஓகேயா? ஸோ என்னோட டெல் தான் 90 டிகிரியா இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட ஆர்மேச்சர் காயிலோட கரண்ட்டுக்கும் மெயின் காயிலோட கரண்ட்டுக்கும் ஆக்சிலரி காயில், ஆர்மேச்சர் கிடையாது, ஆக்சிலரி வைண்டிங்கோட கரண்ட்டுக்கும் மெயின் வைண்டிங்கோட கரண்ட்டுக்கும் தான் நம்ம 90 டிகிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இந்த இடத்துல எனக்கு 90 டிகிரி கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் 90 டிகிரி. ஓகேயா? ஸோ அப்போ என்னால் பேக்வேர்டு காம்பனண்ட்டை ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி அன்பேலன்ஸ்டு மேக்னட்டிசமும் ஃபுல்லாக நியூட்ரலைஸ் ஆகாது. கண்டிப்பாக இது ஸ்டார்ட் ஆகும், பட் தேர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அன்பேலன்ஸ்டு மேக்னட்டிசமோட தான் இது ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்போ கொஞ்சம் அன்பேலன்ஸ்டு மேக்னட்டிசமோட தான் ரொட்டேட் ஆகும். என்னால் இதோட டார்க்கை வந்து ரொம்ப அதிகமாக அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து லோவர் ஸ்டார்டிங் டார்க் ரெக்குவயர்மெண்ட்ஸோட தான் யூஸ் ஆகும். அப்போ ஹவுஸ் ஹோல்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? இங்கே த டைம் ஆங்கிள் இஸ் நாட் 90 டிகிரி. Here the time displacement so backward is not completely neutralized. So backward or reverse in kuda sollalam, backward component. So backward component is not completely neutralized. So due to this, but due to this, rotor starts to rotate with less starting torque. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டார்டிங் டார்க்கோட அது ரொட்டேட் ஆகுது. therefore it is used for low starting torque requirements. therefore these motors, ஸ்பிளிட் ஃபேஸ் மோட்டார்ன்றது எங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா லோ ஸ்டார்டிங் டார்க் அப்ளிகேஷனான ஹவுஸ் ஹோல்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். these motors are used for these motors are used for low starting torque requirements. ஓகேயா? ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டார்டிங் டார்க் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஓகே, ஹவுஸ் ஹோல்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே அப்பா, புரியுதா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெஷின். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா என்னால் அதிகமான ஸ்டார்டிங் டார்க்கை பில்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இதுக்கான ரீசன் என்னன்னா 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாதது தான் பெரிய காரணம். அப்போ இங்கே நீங்கள் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம்? சார், நீங்கள் அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளாக உனக்கு 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குமே. கெப்பாசிட்டர் இங்கே ஒரு 30 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு வேல்யூவை செட் பண்ணுங்க. ஓகேயா? அப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நீங்கள் கொடுங்க.
அப்படி கொடுத்தீங்கன்னாலே ஷுவரா அப்போ அந்த இடத்துல என்ன வந்துடும், எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடுமே. அப்படி வந்துச்சுன்னா ஷுவரா என்னால் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல ஹை ஸ்டார்டிங் டார்க் அச்சீவ் பண்ண முடியுமா? எஸ், அதை தான் அடுத்த மெஷினில் நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மெஷின் என்ன அப்படின்னு பாருங்க, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மெஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் இண்டக்ஷன் மெஷினா, ரெண்டாவது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மெஷின். அங்கே என்னால் பர்ஃபெக்டாக 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிடைக்கல அப்படின்றதுனால தான் நான் இதை பண்ணுறேன். ஓகே, அங்கே எனக்கு 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்றதுனால தான் நான் இதுக்கு வரேன். Here auxiliary winding is highly resistance and less inductance, so we can't able to achieve 90 degree. So we are unable to achieve 90 degree. So we are adding, hence we are not able to, unable வந்துச்சுனாலே கரெக்ட் தான். hence we are unable to achieve 90 degree. So we are using or adding, கூட எழுதிக்கிங்க, using வேண்டாம், adding capacitance to provide 90 degree phase shift. ஓகே, ஸோ அப்போது நம்ம கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இவனோட டயக்ராமை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எஸ் சிமிலர் திங்ஸ் வில் பி. அங்கே கெப்பாசிட்டருக்கு நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் இருந்துச்சுல்ல, அதே இதுலேயே நான் கெப்பாசிட்டரையும் இன்சர்ட் பண்ணிடுறேன். That's it. Cs, that is the capacitance. So இது என்னோட centrifugal switch. So CFS அப்படின்னு சொல்லலாம். So this is impedance. இது என்னோட main winding. இது என்னோட auxiliary winding. This is rotor. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் சார் இந்த கேஸ். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மெஷினில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸை ஆட் பண்ணுறோம். சார் இந்த கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் சிஎஸ் இஸ் எ எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னா இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டன்ஸு. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. The value of capacitance is 250 to 350 microfarad. ஓகேயா, இங்கே யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டன்ஸ் வந்து இட் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டன்ஸ். அதோட வேல்யூஸ் வந்து 250 to 350 மைக்ரோஃபேரடாக இருக்கும். அண்ட் இந்த சிஎஸோட வேல்யூஸை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், இங்கே வந்து 20 டிகிரி வேணுமா 30 டிகிரிஸ் வேணுமான்றதை நம்ம இங்கே டிசைன் பண்ணுறோம்ல, அதை வந்து எப்படி எடுக்கலாம்னா the xs is equivalent to 1 by xs into omega. cs is equivalent to 1 by xs into omega. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் கெப்பாசிட்டன்ஸ். xcs என்னன்னா this is starting capacitance.
ஓகேயா. CS அப்படின்றது என்னன்னா தட் இஸ் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணதுனால என்னோட வேவ் ஃபார்ம்ல என்ன சேஞ்ச் ஆச்சு, இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ வரையறேன். ஓகேயா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டார்க் கர்வ் எப்படி இருந்துச்சு, இந்த கெப்பாசிட்டன்ஸை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு, அந்த கெப்பாசிட்டன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு. This is torque slip character. So only main winding இருந்தப்போ காமிக்கிறேன். மெயின் வைண்டிங் மட்டும் இருக்குப்பா எனக்கு, ஆக்சிலரி வைண்டிங்கே இல்லைன்னா இட் இஸ் நெவர் ஸ்டார்டிங். ஓகே, இப்படி தான் கர்வ் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி மெயின் வைண்டிங். இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஸ்லிப் இஸ் 0, இங்கே ஸ்லிப் இஸ் 0. அப்போ இந்த கர்வ் வந்து 0லயே ஸ்டார்ட் ஆகலை, ஸோ தள்ளி தான் இருக்குமே. ஓகே, இங்கே வந்து ஸ்லிப் வந்து 1. ஸோ அப்போ மெயின் வைண்டிங் மட்டும் இருந்தால் இட் இஸ் நெவர் கோயிங் டு ஸ்டார்ட். அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் வைண்டிங் ப்ளஸ் ஆக்சிலரி வைண்டிங் ப்ளஸ் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். கரெக்டாக இப்படி வரும். ஸோ பர்ஃபெக்டாக இங்கே நம்ம சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சை ஓப்பன் பண்ணுறோம். சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் இந்த டிராஸ்டிக்காக இந்த வேவ்ஃபார்ம் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிட்டு ஃபர்தராக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கர்வ் அப்படியே ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஓகே, இந்த கர்வ் தான் மெயின் வைண்டிங் பிளஸ் ஆக்சிலரி வைண்டிங் பிளஸ் CS சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச். ஸோ இப்படி இருக்கிறனால தான் இந்த கர்வ் வந்து இப்படி எனக்கு வருது. ஓகே, ஸோ இப்படி தான் இதோட ரெஸ்பான்ஸ் கர்வ் இருக்கும். புரியுதுனப்பா, இங்கே லீனியராக எனக்கு இருக்குது. கரெக்டாக இதுக்கு முன்னாடி இந்த கர்வ் இங்கேயே எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஓகே, இப்போது எனக்கு இந்த கர்வ் லீனியராக இருக்குது. ஆஃப்டர் த ஸ்விட்ச் ஓப்பனுக்கு அப்புறமா இது வந்து ஸ்விட்சோட இருக்கும். ஸ்விட்சை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் என்னோட கர்வ் இருக்கும். ஓகே, பட் இந்த மெத்தடில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அதோட பிஹேவியர் நல்லா இருக்கும்பா. ஸோ ஒன்ஸ் அந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதோட ஸ்டார்டிங் கேரக்டர் மட்டும் குட்டு, பட் ஆனால் அதோட ரன்னிங் கேரக்டரில் என்ன ஆகிடும்னா ஸோ ஃபைனலாக பேக்வர்ட் காம்பனன்ட்ன்றது திரும்பவும் கிரியேட் ஆகிடும். ஓகே, அப்போ திரும்பவும் எனக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதை எழுதிக்கலாமா, அந்த ட்ராபேக்கு. Starting torque is good, though starting torque is good, after the switch open, the capacitance effect is gone. So there is again backward component created. So again backward component created. Okay, so again என்ன ஆயிடும்னா backward component create ஆயிடும். சார் in case ஒருவேளை இப்போ centrifugal switch இருக்குல்ல, இந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதாவது ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா பொதுவாக என்னன்னா மெஷினோட ஸ்டார்டிங்கில் தான்ப்பா சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். மெஷின் ஒன்ஸ் அதோட ரேட்டட் ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் தானாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, மெஷினோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நமக்கு சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் இருக்கும். மெஷின்ஸ் வந்து ரேட்டட் பிக்கப் ஆயிடுச்சுன்னா, ரேட்டட் ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கிச்சுன்னா சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் தானாகவே ஓப்பன் ஆகிடும். அப்படி ஒருவேளை சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் ஓப்பன் ஆகாமல் போச்சுன்னா என்ன நடக்கும், சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் ஓப்பன் ஆகலைன்னா என்ன நடக்கும்? ஓகே, இப்போ இதை எங்கே எழுதிக்கலாமா, இஃப் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஃபெயில் டு ஓப்பன், if centrifugal switch fail to open, it damages
the capacitor. ஏன்னா இட் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அது ரொம்ப நேரம் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபியூ டைம்ஸ் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். அதாவது ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் அது வந்து ஒர்க் பண்ணும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த கெப்பாசிட்டன்ஸை சார்ஜ் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி டேமேஜ். ஓகே, அது வந்து எலக்ட்ரோலைட்டிக். ஓகேயா, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப நேரம் வித் ஸ்டாண்ட் பண்ணாது. ஆயில் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா வித் ஸ்டாண்ட் பண்ணும், எலக்ட்ரோலைட்டிக் டேமேஜ் ஆகிடும். ஓகே, if centrifugal switches fail to open, it damages the capacitors. கரெக்டா, it damages the capacitor. அடுத்ததா இப்போ என்னோட ரோட்டாரோ டைரக்ஷன்ல ரொட்டேஷன் ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இது காமன் சார், this is common to all the motors. Okay, so this is common to all motors. This is common point. To reverse the rotation, to reverse the direction of rotation, to reverse the direction of rotation of motor is to either change the main winding or auxiliary winding coil, either change the terminals of main winding or auxiliary winding. Okay, to reverse the direction of rotation of motor is to either change the terminals of main winding or auxiliary winding. அதாவது நீங்க மெஷினோட ரொட்டேஷனை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்று ஆக்சிலரி வைண்டிங்கோட டெர்மினலை மட்டும் மாற்றுங்க. ஓகே, திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் மாற்றலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஆக்சிலரி வைண்டிங்கை மட்டும் மாற்றலாம். திஸ் இஸ் ஏ டபுள் ஏ அப்படின்னு எடுத்தா இப்போ இந்த ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இது எஃப், இது டபுள் எஃப். ஓகே, இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஏ டபுள் ஏவை மாற்றலாம், இல்லை எஃப் டபுள் எஃப் மாற்றலாம். ஆனால் ரெண்டுத்தையுமே மாற்றக்கூடாது. ரெண்டுத்தையுமே மாற்றினா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நெவர் கோயிங் டு சேஞ்ச், இட் வில் ரிமைன் த சேம். ஓகே, so to reverse the direction of rotation of motor is to either change the terminals of main winding or auxiliary winding, but not both. Okay, so ரெண்டுத்தையும் மாற்றக்கூடாது. Okay, so ரெண்டுத்தையும் மாற்றக்கூடாது. This is the capacitor start. ஸோ அடுத்ததா சரி, இந்த இடத்துலையுமே இந்த பேக்வர்டு காம்பனன்ட் கிரியேட் ஆகுதா? ஸ்டில் பேக்வர்ட் காம்பனன்ட் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் மோட்டாருக்கு போகிறோம். ஸோ அது என்னன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன்னு. ஓகே, ஆக்சுவலாக இந்த மெஷின் வந்து இட் ஹேஸ் ஹை ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர். ஸோ இதோட மெஷினோட பவர் ஃபேக்டர் இந்த ஸ்டார்டிங் இஸ் குட். பவர் ஃபேக்டர் ஆஃப் மெஷின் இன் ஸ்டார்டிங் இஸ் குட். இதுக்கு ஸோ ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் இதுக்கு ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன். அடுத்த டைப் வந்து தேர்டு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெப்பாசிட்டர் ரன். சார் அதாவது ஸ்டார்டிங்லேயே இருக்கான், ரன்னிங்லேயும் கெப்பாசிட்டர் இருப்பான். ஓகே, ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இது என்னன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெப்பாசிட்டர் ரன். நீங்கள் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கிற மோட்டார்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் இது. ஓகே, அதுதான் எக்ஸாம்பிள் இது. ஒன்று ஆயில் ஃபீல்டு கெப்பாசிட்டர், ரன் ஆகிறது எப்பவுமே ஆயில் ஃபீல்டாகவும், ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறது எப்பவுமே எலக்ட்ரோலைட்டிக்காகவும் இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் மெயின் வைண்டிங். ஸோ எல்லாமே ஆக்சிலரி வைண்டிங்கோட தான் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும் எப்பவுமே.
this is centrifugal switch. So this is CS. அடுத்ததா running capacitance இருக்கும் சார். This is CR. இது ரோட்டார். So CR என்றது it is a oil filled capacitor. இதோட ரேட்டிங் என்னவா இருக்கும்னா 50 to 100 மைக்ரோஃபாரடா தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதோட ரேட்டிங் தான் நமக்கு தெரியும்ல 250 to 350 மைக்ரோஃபாரட். ஓகேயா, ஸோ இதோட ரேட்டிங் வந்து 250 to 350 மைக்ரோஃபாரடா இருக்கும். ஸோ ஃபார் குட் ஆப்ரேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. CR ஓட ரேஷியோ மஸ்ட் பி 1/2 CS இருக்கணும். ஸோ மோரார்லெஸ் சேமாக இருக்குல்ல, மோரார்லெஸ் சேமாக இருக்குது. அதில் பாதி அந்த ரேஞ்சில் இருக்குது. CS + CX அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, CXன்றது த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட கண்டிஷன். ஃபார் குட் ஆப்ரேஷன் CR = 1/2 CS + CX அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ இவனோட வேவ் ஃபார்ம்ஸை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இவனோட கேரக்டர் ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டரான பேக்கப் நடந்திருக்கும். இங்கே எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துச்சா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்காது. திஸ் இஸ் ஒன்லி மெயின் வைண்டிங்கா. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இந்த வேவ்ஃபார்ம் இப்படி வரையக்கூடாது. ஏன்னா இதில் எனக்கு 2 கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. என்னன்னு பாருங்களேன், இதில் அந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஓப்பன் ஆனால் வெறும் மெயின் வைண்டிங் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா, இந்த கண்டிஷனில் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு மெயின் வைண்டிங் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இந்த வேவ்ஃபார்மில் நான் வெறும் மெயின் வைண்டிங் மட்டும் போட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஓப்பன் ஆச்சுன்னா, இங்கே என்னோட சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஓப்பன் ஆச்சுன்னா we have the auxiliary winding. அடுத்ததாக இது மெயின் வைண்டிங். கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மெயின் வைண்டிங் ப்ளஸ் கெப்பாசிட்டர் இருக்கும். ஆக்சிலரி வைண்டிங் மட்டும்தான் சார் ஓப்பன் ஆகிறான். ஓகேங்களா, இந்த ஆக்சிலரி வைண்டிங் மட்டும்தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கனெக்டாக தான் இருக்கும். அதாவது இந்த ஆக்சிலரி வைண்டிங், ஈவன் இந்த ஆக்சிலரி வைண்டிங்குமே கனெக்டாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் எனக்கு ரிமூவ் ஆகிடும். கரெக்டாக. இந்த முறை பாருங்கள், போன முறைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. போன முறை சர்க்கியூட்டில் ஸ்விட்ச் ஓப்பன் ஆன உடனே வெறும் மெயின் வைண்டிங் மட்டும்தான் இருந்திருக்கும். கரெக்டா. when switch is open main winding only exists. அதனால தான் மெயின் வைண்டிங் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா when switch is open we have auxiliary winding connected and running capacitor is connected and main winding is connected. அப்போ மூணுமே இருக்கு. அப்போ ரன்னிங் கெப்பாசிட்டர் ஆக்சிலரி வைண்டிங் இருந்தால் ஷோரா மெஷின் செல்ஃப் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? எஸ், டெஃபினட்டாக. அப்போ இந்த வேவ்ஃபார்ம் இப்படி தான் நீங்கள் வரையணும்.
Okay, this is because of main winding plus auxiliary winding plus CR running capacitor. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இருக்கும்னா இது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். Okay, this is because of main winding plus auxiliary winding plus CR plus CES. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்லப்பா. இது என்னோட ஸ்விட்ச் ஓப்பன் கண்டிஷன். ஓகேயா, அப்போ ஸ்விட்ச் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே இதோட பிஹேவியர் நல்லா தான் இருக்கு, ஸ்விட்ச் ஓப்பன் பண்றதுக்கு அப்புறமாவும் இதோட பிஹேவியர் நல்லா தான் இருக்கு. ஓகேயா, அப்போ ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் டார்க்ஸ் ஆர் ஹை. ஓகேயா, ஸோ இதோட ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் டார்க்ன்றது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, அதில் ஸ்டார்டிங் டார்க் மட்டும் தானே ஹையாக இருந்துச்சு. எஸ், இதில் வந்து ஸ்டார்டிங் ஆஸ் வெல் அஸ் ரன்னிங் டார்க் இந்த ரெண்டுத்தோட டார்க்குமே ஹை. ஸோ இப்போ இந்த ஹெவி மெஷின்ஸை தான் நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸில் யூஸ் பண்ணுறோமா, சீலிங் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாதுப்பா. சீலிங் ஃபேன்ஸ்க்கு இந்த நம்ம பார்த்த எந்த ஒரு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல 3 டைப்பு, ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்டு, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, அடுத்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன்னு. கரெக்டா, இந்த 3மே நம்ம சீலிங் ஃபேன்ஸ்ல யூஸ் பண்றது இல்லை. சீலிங் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு மோட்டார்ஸை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ இன் சீலிங் ஃபேன்ஸ்ல அடுத்த மோட்டார் நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர்ஸ், fourth, so permanent split capacitors. It is used in the ceiling fan motors. நீங்க சீலிங் ஃபேன்ல பாத்தீங்கன்னா எந்த ஆக்சிலரி சுவிட்ச் எல்லாம் இருக்காதுப்பா. ஓகேயா, ஸோ ஆக்சிலரி சுவிட்ச் இருக்கும், அது ஸ்டார்டிங்ல மட்டும்தான் ஆன் ஆகும், ரன் ஆயிருச்சு பிக்கப் பண்ணிக்கிச்சுன்னா ஓப்பன் ஆயிடும். அது மாதிரி எந்த கேஸுமே இங்க கிடையாது. யூஸ்ட் இன் சீலிங் ஃபேன் மோட்டார்ஸ். ஓகேயா, இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட ஆக்சிலரி வைண்டிங் மெயின் வைண்டிங் இருக்கும். பட் கனெக்டா இருக்கிற கெப்பாசிட்டரை நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ரன்னிங் கெப்பாசிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். This is CR, இது auxiliary winding, main winding, that's it sir. This is rotor. ஸோ இதுதான் என்னோட சீலிங் ஃபேன்ஸோட மோட்டார். சீலிங் ஃபேன்ஸோட மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்க்கும். இதோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் வேவ் ஃபார்மை வரைஞ்சிங்கன்னா எஸ் இட் வில் பி நார்மல் வேவ் ஃபார்ம். ஸோ ஸ்விட்சஸ்லாம் இல்லை, ஸ்டார்டிங் டார்க் இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஸோ மெயின் வைண்டிங், auxiliary winding plus running capacitance. ஓகே, ஸோ இது என்னோட 4th கெப்பாசிட்டர் பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டர்ஸ். அடுத்ததான் 5th. ஓகே, 5த்தும் இருக்கு. 5th என்ன டைப் ஆஃப் மோட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேடட் போல் மோட்டார். ஆக்சுவலாக இதை நம்ம ஆல்ரெடி இதுலேயுமே பார்த்துருக்கோம், பவர் சிஸ்டம்லேயுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருக்கோம். அதே சேம் டிட்டோ தான்ப்பா, வேற எந்த இதுவுமே கிடையாது. ஷேடட் போல். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் வி ஹேவ் த சேம் ஸ்ட்ரக்சர். அங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கப்போட ஒரு சைடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேட் பண்ணியிருப்பாங்க, அனதர் சைடில் அன்ஷேட் பண்ணியிருப்பாங்க.
ஓகே, ஸோ இப்படி தான் என்னோட ரோட்டார் இருக்கும். இது வந்து ஸ்டேட்டாரோட கப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம ஷேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு சைட்லேயுமே நம்ம ஷேடட் ரீஜன், அன்ஷேடட் ரீஜன் இருக்கும். திஸ் இஸ் ஷேடட் ரீஜன். அதே மாதிரி இந்த சைட்லேயே நமக்கு ஷேடட் ரீஜன் இருக்கும். Okay, this is shaded region. Okay, this is unshaded region. ஓகேயா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 பாயிண்ட் தான் கேட்பாங்க. இந்த ரோட்டாரோட ரொட்டேஷன் எப்போவுமே எங்கேருந்து எங்கே இருக்கும், ஷேடட் போலில் ரொட்டேஷன் எப்போவுமே எங்கேருந்து எங்கே இருக்கும், அடுத்ததாக இதோட ஃப்ளக்ஸில் யாரோட ஃப்ளக்ஸு எதை லீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேயா? ஸோ எப்போவுமே ஷேடட் போல் எப்போவுமே அன்ஷேடட் போர்ஷன்லேருந்து ஷேடட் போர்ஷனுக்கு தான் ரொட்டேஷன் இருக்கும். ரொட்டேஷன் இஸ் the rotation is always from unshaded portion to shaded portion. அடுத்ததா, the flux in the shaded lacks the unshaded. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் முன்னே இருக்கிறது எல்லாத்துக்குமே டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாறும். அப் டு திஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் சேஞ்ச்டு. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா எய்தர் இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும், அதாவது மெயின் வைண்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனையோ இல்லை ஆக்சிலரி வைண்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனையோ நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். இது வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, direction of rotation will not be changed. Direction will not be changed. Direction of rotation is not changed. இதுவே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றினா மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ ஓகேங்களா, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நாட் சேஞ்ச்டு. இஃப் யூ நீட் டு சேஞ்ச் rotation, then change construction. அப்போ புதுசாக தான் நம்ம போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் புதுசாக போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த காயில் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஷேடட் போலில் மட்டும் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் சேஞ்ச் ஆகாதுப்பா. ஓகேயா? நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றினா மட்டும்தான் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப் டு திஸ் கிளியர். அப் டு திஸ் என்னோட இண்டக்ஷன் மிஷின் முடிஞ்சிச்சு. ஓகேயா? இன்னும் நமக்கு இந்த டைப் ஆஃப் ஹார்மோனிக்ஸ்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டோம்னா, அடுத்ததாக பிரேக்கிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான். அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் அனாலிசிஸ்.
சார் நம்ம ஹார்மோனிக்ஸை பற்றி நம்ம கிளாஸஸில் நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ மோர் தென் ஒன் சைன் வேவ் ஃபார்ம் இன் ஆம்ப்ளிடியூட், அதை தான் நம்ம ஹார்மோனிக் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக ஒன்றுக்கு மேற்பட்ட சைன் வேவ் ஃபார்ம் ஒரே வேவ் ஃபார்மில் சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் ஹார்மோனிக். ஓகே, ஒன் ஆர் மோர் சைன் வேவ் ஃபார்ம் with various frequencies. So அது ரொம்ப important. And amplitude is superimposing fundamental is called harmonics. ஃபண்டமெண்டலுக்கு சூப்பர் இம்போஸ் ஆகிற வேரியஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற வேவ் ஃபார்ம்ஸை தான் நம்ம பொதுவாக ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல ஹார்மோனிக்ஸை பற்றி டீட்டெயிலாகவும் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் ஹார்மோனிக்ஸை காமனாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அது என்னென்னப்பா 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனிக்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இஸ் டைம் ஹார்மோனிக். நம்ம எப்படி டைம் ஆங்கிள் ஸ்பேஸ் ஆங்கிள் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் ஹார்மோனிக்ஸ்மே. ஸோ டைம் ஹார்மோனிக்ஸ்னா என்னப்பா, திஸ் இஸ் டியூ டு பிகாஸ் ஆஃப் நான் லீனியர் வேவ் ஃபார்ம். என்னோட வேவ் ஃபார்மில் இருக்கிற பிரச்சனை தான். ஓகே, அப்போ வேவ் ஃபார்மில் நான் லீனியாரிட்டி இருக்குன்னா தட் இஸ் டைம் ஹார்மோனிக்ஸ். ஓகே, திஸ் இஸ் டியூ டு நான் லீனியர் வேவ் ஃபார்ம். நமக்கு வர்ற வேவ் ஃபார்மே நான் லீனியராக இருந்துச்சுன்னா அது தேர்ஃபோர் அது நம்ம பொதுவாகவே டைம் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். என்னோட வேவ் கரெக்டாக என்னோட வேவே என்னவா இருக்குன்னா ஹார்மோனிக்ஸோட தான் வருது. ஓகே, ஸோ டியூ டு திஸ் இதனால என்ன ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் have multiple frequency and multiple rotating field and multiple torque. ஓகே, ஸோ இதுதான் என்னோட பிரச்சனை. டைம் ஹார்மோனிக்ஸ்னா என்னப்பா, சிம்பிளி என்னோட நான் லீனியாரிட்டி ஆஃப் த வேவ் ஃபார்ம், ஒரு நான் லீனியர் பிஹேவியர் அப்படின்றதுனால தான் வருது. ஓகே, ஸோ நான் லீனியரே எழுதலையா, நான் டியூ டு நான் லீனியர் லைன்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே, பிகாஸ் ஆஃப் டியூ டு நான் லீனியர் வேவ் ஃபார்ம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டைம் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டைம் ஹார்மோனிக்ஸ்னால என்ன பிரச்சனை வருதுன்னா, வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும் இதில், அதனால வேரியஸ் ஃபீல்டு இருக்கும், ஸோ அதனால மல்டிபிள் டார்க்ஸ் இருக்கும். இப்போ ஓரளவு ஓகே ஆதிகேஷோ, மேபி நாளைக்கு நம்ம சண்டே இல்லை, ஸோ நாளைக்கு எந்த கிளாஸஸும் இருக்காது. ஸோ அடுத்த மண்டேல ஆல்ரைட் ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்குது, ஸோ சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் மண்டேலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய கிளாஸஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கே நம்ம இந்த மிஷின்ஸ் முடிச்சிருவோம். ஓகேங்களா, ஸோ மிஷின்ஸ் முடிக்கணுன்றதுக்காக தான் காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் 4 hours ஆயிடுச்சு. கரெக்டாக கிளாஸஸே 4 hours ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 minutesல நமக்கு மிஷின்ஸ் முடிஞ்சிடும், ஒரு 20 minutes மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதனால் என்ன நடக்குது, டைம் ஹார்மோனிக்ஸ்னால் என்ன, அதனால என்ன வரும்னா மல்டிபிள் ஃப்ரீக்வன்சிஸ் கிரியேட் ஆகும் அண்ட் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் டார்க்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ மல்டிபிள் டார்க்ஸ் இருக்கும். இதுதான் என்னோட டைம் ஹார்மோனிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹார்மோனிக்ஸை பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். தட் இஸ் அசிங்க்ரனஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். asynchronous harmonic torque அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் பொதுவாக அசிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். சார் அந்த இடத்துல டைம்னா வேவ் ஃபார்மில் ஒரு பிரச்சனை, வேவ் ஃபார்மில் இருக்கிறதுனால வர ஹார்மோனிக்ஸ்.
ஸ்பேஸ்னாலே நமக்கு தெரியும்ல சார், ஃபிசிக்கலாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது சரியில்லை. ஸோ ஃபிசிக்கலாக இங்கே வச்சுருக்கணும், பட் ஆனால் மாற்றி இடத்துல வச்சுட்டேன். ஸோ ஃபிசிக்கலாக 90 டிகிரி வைக்கணும், பட் ஆனால் 110 டிகிரியில் வச்சுட்டேன். ஃபிசிக்கலாக 120 வைக்கணும், பட் 60 டிகிரியில் வச்சுட்டேன். அப்போ ஃபிசிக்கல் மிஸ்டேக், ஸ்பேஸோட டிஸ்ட்ரிபியூஷனில் மிஸ்டேக். அப்போ அதனால என்ன வரும்? ஷோர ஹார்மோனிக்ஸ் வருமா? அப்போ அந்த ஹார்மோனிக்ஸை தான் நம்ம ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் டியூ டு non-distribution property. Okay, because of non-distribution property, சரியா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாததுனால. ஓகே, இதனால என்ன பிரச்சனை வரும்? சேம் அதே தான். have space harmonics have multiple poles. And multiple rotating field. And multiple torques. Okay, so space harmonics நால இந்த பிரச்சனைங்க எல்லாம் வருது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். ஸோ அடுத்ததான் தேர்டா ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும் இருக்கு. ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ். சரி, இது வந்து நார்மலாக எல்லா கேசஸ்லையுமே வராது. ஸோ வென் ஸ்டேட்டாரில் இருக்கிற ஸ்லாட்டும் ரோட்டாரில் இருக்கிற ஸ்லாட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் இந்த ஸ்லாட் வரும். ஸோ ஸ்லாட் ஹார்மோனிக்ஸோட இன்னொரு பேர் என்னன்னா, தட் இஸ் சிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க். அது அசிங்க்ரனஸா? திஸ் இஸ் சிங்க்ரனஸ். ஏன்னா இதோட ரொட்டேஷன்ஸ் மல்டிபிள்ஸாக இருக்கும், ஆனால் இதில் ரொட்டேஷன் மல்டிபிளாக இருக்காது, சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற போல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்லாட்டோட இருக்கும். அதாவது இதில் ஸ்டேட்டாரில் 20 ஸ்லாட்டா, ரோட்டாரில் 20 ஸ்லாட்டா, அப்போ என்னோட ஏர் கேப்புன்றது சேமாக இருக்கும். அப்போ அதிலோட ரொட்டேஷனும் சேமாக இருக்கும். அதுதான் சிங்க்ரனஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இதோட ஹார்மோனிக்ஸ் ஒரு சிங்க்ரனஸ் ஹார்மோனிக், சிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க். ஸோ இது எப்போ வரும்னா, due to equal number of stator and rotor slots. Due to equal number of stator and rotor slots, due to equal number of stator and rotor slots, it provides less reluctance for harmonic torques. Okay, so therefore it produces rotation of rotating RMF in synchronous speed. Okay, so இதனால ஒரு rotating RMF synchronous speedல வருது. இப்போ 3 ஹார்மோனிக்ஸை பார்த்துட்டோம். ஸோ ஒன்று டைம் ஹார்மோனிக்ஸ், ஸோ பிகாஸ் ஆஃப் த வேவ் ஃபார்மில் இருக்கிற நான் லீனியாரிட்டி நேச்சரு. அடுத்ததான் ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான வைண்டிங்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாததுனால வந்த ஹார்மோனிக்ஸ். மூணாவது ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ். நீங்கள் ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் டிசைன் பண்ணுறப்போ ஸ்டேட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸையும் ரோட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸையும் சேமாக நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் டார்க் கிரியேட் ஆகுது. அந்த டார்க்கை தான் நம்ம ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது என்னோட இண்டக்ஷன் மிஷினில் மேஜராக ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன் இஸ் கிராலிங், another one is cogging. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் இன் induction motors. One is crawling. Crawling na enna தவழுதல். கரெக்டா? கிரால்ஸ், குழந்தை வந்து தவழும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இண்டக்ஷன் மெஷினும் தவழும்பா. ஓகே,
ஸோ குழந்தை எழுந்து முதல் அப்படி தானே சொல்லுவாங்க, நடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தவழுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ மிஷின் என்ன ஆகும் சார், அது வந்து ரொட்டேட் தான் ஆகுதான்னே தெரியாது, சும்மா அது பாட்டுக்கு ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கும். கரெக்டாக, அது அந்த ப்ராப்ளம்க்கு பேர் தான் கிராலிங். ஓகே, ஸோ இந்த கிராலிங்கிறது பொதுவாக எதுக்காக வரும் அப்படின்னா, நம்ம ஒரு ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுத்துருந்தாலோ இல்லை ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னாலேயோ வரும். ஸோ இந்த கிராலிங்கிறது சிம்பிளி என்னோட மெஷின் வந்து தவழுதுன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வரும்னா, பர்டிகுலராக அதை வந்து 5th ஹார்மோனிக் ஸ்பீடு இருக்கும், 7th ஹார்மோனிக் இருக்கும், 13th ஹார்மோனிக்லாம் இருக்கும். ஆனாலும் 7th ஹார்மோனிக்ஸோட ஸ்பீடோட இது இன்டர்லாக் ஆகிடும். சரி, இப்போ இந்த வேவ் ஃபார்ம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா வித்தவுட் கிராலிங்லையும் வித் கிராலிங்லையும் நான் வரைகிறேன். So first is load torque versus speed square. இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கு, இது ஸ்லிப்பு. இங்கே ஸ்லிப் இஸ் 0, இங்கே ஸ்லிப் இஸ் 1. ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட எக்ஸ்பிரஷன், அடுத்ததாக லோட் டார்க்கு ஸ்பீடோட கவ், இப்படி தான் வேரி ஆகும் காமனாக. ஓகே, சடனாக இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெடியூஸ்டு வோல்டேஜ் வருது, இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னால என்னோட வேவ் ஃபார்ம் சடனாக என்ன ஆகும்னா, இட் வில் ஆசிலேட். இப்படி தான் இருக்கும், கீப்பான் இப்படி தான் போயிட்டு இருக்கும். பட் இங்கே இடத்துல என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகும். சின்னதாக ஆசிலேட் ஆகிட்டு அது 7th சிங்க்ரனஸ் ஸ்பீடை டச் பண்ணிட்டு இப்படி போய் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட மெர்ஜ் ஆகிடலான்னு பார்க்கும். ஓகே, ஸோ இப்படி போய் அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட மெர்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கும் லோடு டார்க்கும் ஈக்குவல் ஆகிடும். நார்மலாக இருக்கிறது ஃபஸ்ட்டு தான் என்னோட கிராஃப். இந்த கிராஃபில் தான் என்னோட மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். திஸ் இஸ் நார்மல் ரன்னிங் இன் நார்மல் கேஸ். ஓகே, அதாவது வித்தவுட் கிராலிங். ஓகே, நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு. சடனாக இப்போ கிராலிங் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது 1/7 ஸ்பீடுக்கு ரெடியூஸ் ஆகிடுது. ஆசிலேஷன் வருது, சடனாக அந்த ஆசிலேஷனை அது கேட்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ அந்த 7th ஸ்பீடு 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீடு தான் ரேட்டட் ஸ்பீடாக ட்ரீட் பண்ணுது. ஸோ இப்போ அதுதான் ரேட்டட் ஸ்பீடுன்னு நினச்சி என் மிஷினும் என்ன ஆகுதுன்னா 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேயா, ஸோ என்ன ஆகுதுன்னா, சடனாக ஒரு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸு, ஒரு ரெடியூஸ்டு வோல்டேஜ், இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஓகே, அப்படி வர்றப்போ என்ன ஆகும்னா, என்னோட மெஷின் வந்து சடனாக அதோட கண்டிஷன்லேருந்து 1/7 ஸ்பீடு ரெடியூஸ் ஆகி வருது. அப்புறமா அதோட என்னோட லோட் டார்க்கோட மெர்ஜ் ஆகி ஃபர்தராக அது ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். The tendency of motor to run stably with a speed of 1/7 of synchronous speed is called crawling. Okay, so இதான் என்னன்னு சொல்றேன்னா, it is called crawling. Okay, so இப்போ crawlingக்கான ரீசன் என்ன அப்படின்னு எழுதணும்ல. ஸோ இப்போ ரீசன் ஃபார் த crawling is ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னா, டியூ டு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் ஆர் அசின்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க்.
இதுதான் காமனான மெயின் ரீசன். ஓகே, ஸோ டியூ டு த ரீசன் ஃபார் த கிராலிங் இஸ் டியூ டு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் தான். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து காகிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம். காகிங்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் லாக்கிங். ஸோ இந்த மேக்னெட்டிக் லாக்கிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when number of stator poles is equivalent to number of rotor pole slots, poles கிடையாது slots, then the machine will couple. Okay, so next cogging or magnetic locking. Okay, simple தான். The tendency of motor refuse to start, இதுக்கு பேரு தான் cogging சொல்லுவோம் இல்ல locking சொல்லுவோம். The tendency of motor refusing to start is called magnetic locking or cogging. So இது பொதுவா எதனால வருதுன்னா, this is particularly observed in the squirrel cage. With reduced voltages. It is particularly observed in squirrel cage with reduced voltages. At the same time the same number of stator and rotor slots with having same number of stator and rotor slots. So இது எல்லாமே reasons for the skewing sir. Okay, skewing na locking na என்ன, the tendency of machine வந்து ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது. இது பொதுவா எதனால வருதுன்னா reduced voltagesனாலையும் and same number of slots and rotor slotsனாலையும் வருது. இது அதிகமா எங்க இருக்குன்னா squirrel cageல தான் இது ரொம்ப அதிகமா நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அடுத்ததான் இதுக்கான ரீசன் ஃபார் காகிங் கேட்பாங்கல்ல, இதுக்கான ரீசன்னா திஸ் ஆர் த ரீசன். இந்த ரெண்டு தான் பொதுவான ரீசன். ஓகே, இந்த ரீசனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சேம் நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்னா அதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது என்னப்பா, சிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க். கரெக்டா, சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார்னால என்ன வரும்னா சிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க் வரும். தட் இஸ் த ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னால. அப்போ காகிங் எதனால வருதுன்னு கேட்குறாங்கன்னா ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னால வருதுன்னு சொல்லலாமா. அப்போ அந்த மாதிரி எழுதிக்கணும்ல. நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் காகிங். Only due to slot harmonics or synchronous harmonic torque. அடுத்ததா it can be eliminated by skewing the slots. ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ண முடியும்பா. ஸோ எப்படின்னா ஸ்கீவிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்ல இண்டக்ஷன் மிஷினில், அந்த ஸ்கீவிங் பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து எலிமினேட் ஆகிருக்கு. ஓகே, திஸ் கேன் பி எலிமினேட்டட் பை ஸ்கீவிங் த ஸ்லாட். இது வந்து டியூ டு த ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னாலையும் சொல்லலாம். அடுத்ததாக பிகாஸ் ஆஃப் ஸ்லாட் ஹார்மோனிக்ஸுமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். டியூ டு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் அண்ட் ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்மே ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ஒரு வேளை இதுவுமே இந்த ரெண்டுமே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யூ கேன் பிக். ஓகே,
ஸோ இம்பார்ட்டன்ட்னா ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸு, ஸ்லாட் ஹார்மோனிக்ஸுமே இட் கேன் பி ரீசன். ஓகே, அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, அப்போ இண்டக்ஷன் மெஷினில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் எதுவுமே டவுட் இல்லைல்ல. நெக்ஸ்ட் நம்ம அப்போது பிரேக்கிங் போகலாமா? ஸோ இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் தான் இப்போ காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த பிரேக்கிங். ஒன்று பிளக்கிங் அண்ட் டைனமிக் பிரேக்கிங், அடுத்ததா என்னோட ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, ஸோ ஒன் இஸ் பிளக்கிங் அண்ட் டைனமிக் பிரேக்கிங், அடுத்ததா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். இந்த 3 பிரேக்கிங் தான் நம்ம ரொம்ப ரெகுலராக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது. ஸோ பிரேக்கிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமனாக மோட்டரிங்லன்னா என்ன இருக்கும், ஸ்லிப்பு, பிரேக்கிங்கில் ஸ்லிப் என்னவா இருக்கும், ஸோ அடுத்ததாக ஜெனரேட்டராக இருக்கிறப்ப ஸ்லிப் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் இந்த ஸ்லிப் கிராஃபை கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து ஸ்லிப் 0. ஓகே, திஸ் இஸ் ஸ்லிப் 0. ஸோ இந்த இடத்துல 0 to 1 இது வந்து கிரேட்டர் தென் 1, இது 0க்கு கீழே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ்ஸர் தென் 0, இந்த இடத்துல கிரேட்டர் தென் 0, அண்ட் இது வந்து இன்னும் கிரேட்டர் தேனாக போகுது. ஸோ கிளியரா, திஸ் இஸ் 0. ஸோ இப்போ இந்த சைடில் லெஸ்ஸர் தென் 0னா நெகட்டிவ் ஸ்லிப்பா, நெகட்டிவ் ஸ்லிப்பு. அப்போ தேர்ஃபோர் இது வந்து ஜெனரேட்டர் ரீஜியன். எஸ், இங்கே பாருங்க, ஜெனரேட்டர் ரீஜியனா இது எப்பவுமே என்னோட மோட்டாரிங் ரீஜியனாக இருக்கும். இது என்னன்னா திஸ் இஸ் பிரேக்கிங் ரீஜியன். ஓகே, 0லேருந்து 1 இருக்குன்னா அது மோட்டர்ப்பா. ஸோ 1க்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், இப்போ பிரேக்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவாக இருக்குன்னா அப்போ அது ஒரு ஜெனரேட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் என்னோட 3 ஸ்லிப்போட ரேஞ்சு. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு பிரேக்கிங்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிரேக்கிங்கிறது தட் இஸ் பிளக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பிளக்கிங் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் என்னன்னா தட் இஸ் பிளக்கிங் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங். ஓகே, பிளக்கிங் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங். இந்த கேஸ்ல நம்ம இந்த பிரேக்கிங்ன்றது எல்லாமே எதுக்காகனா டு ஸ்டாப் த மோட்டார். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா பிரேக்கிங்னாலே மெஷினை வந்து ஸ்டாப் பண்ண தான் போறோம். அப்படி ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சப்ளையை என்ன பண்றோம்னா மாத்தி கொடுத்துருவோம். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்றோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளையை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஸோ ஃபர்தராக அந்த எனர்ஜியை வேஸ்டாக லாஸஸாகவே போகும். ஓகேயா, ஸோ அப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் தட் இஸ் பிளக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இந்த கேஸில் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலாக மோட்டரிங் நடக்கும். ஸோ மோட்டரிங் இருங்க ஒரு செகண்ட் பா, இதை ஒன்றா உங்களுக்கு டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா என்னோட மோட்டார் இருக்கா, ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்டாரா, this is rotor. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரோட்டாரை நம்ம பிரேக் பண்ண போகிறோம், இந்த ரோட்டாரை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஷாஃப்டா. இப்போ இந்த ரோட்டாரை நம்ம என்ன பண்ணணும்னா we need to stop this is supply. ஸோ இப்போ பிரேக்கிங் அப்போ என்ன பண்ணணும்னா சப்ளையை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, டியூரிங் பிரேக்கிங்கில் நம்ம சப்ளையை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்ததாக இப்போ இந்த சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ரோட்டாரில் ஸ்டில் இஎம்எஃப் இருக்கும். ஸோ இங்கே கட் பண்ணியிருந்த இடத்துல பிரேக்கிங்னால ரோட்டாரில் ஸ்டில் இஎம்எஃப் இருக்கும். இப்போ அந்த இஎம்எஃப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ஷனை மாற்றி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை மாற்றி கனெக்ட் பண்ணோம்னா இந்த எனர்ஜி சீக்கிரமாகவே டிஸ்ட்ராய் ஆகிடும். அதுவாகவே டிஸ்ட்ராய் ஆகிறத நம்ம அலோவ் பண்ணாமல் அதை சீக்கிரமாக டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இது ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த சப்ளையை பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால இந்த டைமில் இது என்ன பண்ணோம்னா அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சர்க்கியூட்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, பட் ஆனால் இதில் ஃபாஸ்டர் பிரேக்கிங் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாஸ்டர் பிரேக்கிங் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா we are reversing the terminals, current terminals.
ஓகேயா. ஸோ இதுதான் நம்ம ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் சொல்கிறோம். இதை பிரேக் பண்ணுறதுக்காக, பிரேக்னா ஸ்டாப் பண்ணுறதுக்காக தானப்பா. ஸோ இப்போ என்னோட இண்டக்ஷன் மிஷினை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு கரண்ட்டை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற கரண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுது. ஓகே, சிம்பிளி என்னென்னா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ சடனாக அதை ரிமூவ் பண்ணணும், அதை நான் வந்து பிரேக் பண்ணணும், மிஷினை வந்து நிறுத்தணும்னா என்ன பண்ணலாம், 2 டெர்மினல்ஸை நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்க, மாற்றி கனெக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டர் பிரேக்கிங். அப்போது இந்த கரண்ட் என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக முன்னே இருந்ததை விட ரிவர்ஸ் ஆகிருக்குது. திஸ் இஸ் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பிரேக்கிங் நமக்கு பார்க்க போகிறதுன்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ இந்த கேஸில் நம்ம அடிஷ்னல் எனர்ஜியை கொடுக்கவே மாட்டோம். போன கேஸில் தான் அடிஷ்னல் எனர்ஜியை கொடுத்தோம், இந்த கேஸில் நம்ம அடிஷ்னல் எனர்ஜியை கொடுக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ அந்த ரோட்டாரோட எனர்ஜிக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால அந்த எனர்ஜி ரெசிஸ்டரில் ஹீட் லாஸாக போயிடும். அப்போது என்னோட இந்த டைனமிக் பிரேக்கிங்கிறது இட் இஸ் எ லாசி பிரேக்கிங். ஓகே, இது வந்து லாசி பிரேக்கிங் கிடையாது. ஸோ இது வந்து அந்த எனர்ஜி என்னவாகுது, ரிட்டைன் ஆகுது. பட் ஆனால் அந்த டைனமிக் பிரேக்கிங்கில் என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே ஹீட்டில் ரெசிஸ்டரில் டிசிபேட் ஆகிடும். ஸோ இதோட ஸ்லிப்புக்கான ஃபார்முலா நான் சொல்கிறேன். ஸ்லிப் டியூரிங் பிளக்கிங் is 2 minus s. ஓகே, பிளக்கிங் அப்போ என்னோட ஸ்லிப்பு. இந்த கேசஸில் நம்மளோட ரோட்டாரை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த முறை என்னோட சர்க்யூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகும், இதோட ஷாஃப்ட். ஸோ இந்த கேஸில் என்னோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டர் வழியா லாஸ் ஆகுது. ஓகே, எனர்ஜி வந்து லாஸ்ட் இன் ரெசிஸ்டர். No reversal of terminal is needed. அடுத்ததா இதோட ஸ்லிப் that is 1 minus s. ஓகே, அடுத்து ஃபைனலாக நம்ம ரெகுலராக பார்க்குறது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். So regenerative braking na the energy feed back to the source, correct? The energy fed back to the source. ஸோ இந்த இடத்துல ஸ்லிப் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் ஸ்லிப் வந்து பாசிட்டிவாக இருக்கும்ப்பா. ஸோ இதுக்கு வந்து ஸ்லிப் இஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த கிராஃப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குங்களா, ப்ளக்கிங்னா என்ன, ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது இங்கேயே உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் ரோட்டார் இஸ் ரிவர்ஸ்ட் பை சேஞ்சிங் த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த சப்ளை. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப குயிக்கான ஸ்டாப்பிங் அச்சீவ் பண்ணுறோம். அதுதான் ப்ளக்கிங். ஓகே, இந்த இடத்துல தான் என்னோட ப்ளக்கிங். ஓகேயா, ஸோ அப் டு திஸ் இந்த திங்ஸ் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக படிங்க. ஸோ ஷோராக இதிலிருந்தே நம்மளால் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா. ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.